முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு தீர்வு. ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாயிடணும், ஒரு ஊசி போட்டா சரியாயிடணும் அப்படிங்கறத தான் நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல ஏதோ ஒரு கைவைத்தியம் பண்ணா சீராயிடணும் அப்படின்னு. சின்ன வயசுலயே கூணு போடுறது, அந்த முதுகு தண்டுவட பிரச்சனை வர்றது, கோணிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுது. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலான டிசிஹெச்சிற்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு தீர்வு. முதுகு தண்டுவட பிரச்சனை, அந்த தீர்வு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அது அவ்வளோதான், ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாயிடணும், ஒரு ஊசி போட்டா சரியாயிடணும் அப்படிங்கிறத தான் நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல ஏதோ ஒரு கைவைத்தியம் பண்ணா சீராயிடணும் அப்படின்னு. உடம்பில் சில இடங்களை வந்து நம்ம அந்த அலைன்மெண்ட்டை மாத்தினா திருப்பி நம்ம அதை ப்ராப்பர் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது கஷ்டம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மூளையிலிருந்து நம்ம உடம்புக்கு எல்லாம் நரம்புகள் வந்து வருது. ஸோ இந்த நரம்புகள் வந்து நல்ல, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அதுல வந்து கொத்தா வயர் வந்து தொங்குது. ஒரு வயர் வந்து கைக்கு வருது, கை எல்போக்கு வருது, ஷோல்டருக்கு வருது, இடுப்புக்கு வருது, காலுக்கு, இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்க்கியூட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ போறப்ப நம்ம வீட்டில் ஒரு வயர் மெயின்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு பைப் லைன் மாதிரி வச்சு கனெக்ஷன் கொடுப்போம், அப்படிதானே? இல்லைன்னா எல்லா இடத்துலையும் இதா இருக்கும். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் என்னன்னா, மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் ஒரு கொடி மாதிரி இருக்கு. முதுகு தண்டுவடத்துல ஒரு சின்ன சின்ன எலும்புகள், குருத்தெலும்புகள், அது வழியா வந்து எந்தெந்த பகுதிக்கு போகணுமோ அங்க போகுது. அந்த பகுதிக்கு போகணும், நரம்புகள் போகணும்னா இறைவனே, இறைவன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஞ்ஞானியோ இல்ல படைப்பாளி யாருமே அவரை மிஞ்சினது கிடையாது. ஏன்னா ஒரு ஓப்பனிங் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓப்பனிங் வச்சு அந்த அந்த பகுதிக்கு போகணும், உணர்ச்சியை எடுத்துட்டு வரணுமா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ இப்படி எடுத்துட்டு வரப்ப நரம்பு ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன ஆகும், ஒட்டிக்கிட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பொறி தட்டும், ஒரு அப்நார்மல் ஜெர்க்கை வந்து உண்டு பண்ணும். அதனால என்ன, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல சின்ன சின்ன ஒரு கேப், அவங்களே ஒரு என்னன்னா ஒரு சிப் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம நார்மலா சிப் வைப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு சிப் மாதிரி வச்சிருப்பாங்க. அது டிஸ்க்ஸ் வந்து இருக்கும். இது பிறப்புல இருந்து இருக்கும். நம்ம யூஸ்வலா தாயின் கருவறையில வந்து கருத்தரிக்கிறோம் பாத்தீங்களா, கருத்தரிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம மூளை ஒரு சின்ன பொட்டா இருக்கும். நம்ம உடம்பு கை கால்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டியூப், யூஸ்வலா நியூரல் டியூப் மாதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அதுல இருந்தா கை, காலு எல்லாமே டெவலப் ஆகும். அப்ப மனிதனுக்கு ஆதியாக இருந்தது அதுதான். தாயினோட வயித்துல இருக்கப்ப இப்படி நிமிர்ந்தா இருக்கும் கை, காலு, அப்படியெல்லாம் இல்ல. அப்படி நல்லா வளைஞ்சு வந்திருக்கும். அதற்குரிய காரணம் அந்த முதுகு தண்டுவடம் தான். அப்புறம் போக போக நிமிர்றோம். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்றோம், நிமிர்றோம். நம்ம வாழ்க்கையில மேஜர் போர்ஷன் ரோல் பண்றது இந்த முதுகு தண்டுவடம் தான். அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வயசாக வயசாக கூன் போடுறோம். ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பண்டைய காலத்துல முதுமக்கள் தாழி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபிளெக்சிபிளா இப்படி ஆயிருவாங்க. ஆனா இன்றைய கால கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே கூணு போடுறது, அந்த முதுகு தண்டுவட பிரச்சனை வர்றது, கோணிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுது. அதற்கு காரணம் நம்ம உணவு, கால்சியம்னு நினைச்சு எதையோ எடுத்து உடம்புல இருக்க கால்சியத்தை வந்து நம்ம போக்கடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கால்சியம்லாம் எலும்புல தான் சேகரிச்சு வைக்கும். அதே மாதிரிதான் முதுகு தண்டுவடம். இந்த இடத்துல இருக்க கால்சியம் போச்சுன்னா பெருசா நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லா நீட்டமான போன்ஸ். அங்க இருக்கப்ப அப்படி இல்லை, எல்லாம் குட்டி குட்டியானது. குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது குறைஞ்சு போயிடும், உயரம் குறைஞ்சு போயிடும். அந்த உயரம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா நரம்புகள் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் நசுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது போய் எங்க என்ன வேலை செய்யுதோ அதை பண்ணாது. ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், வலி இருக்கலாம், அப்புறம் ஊசி குத்துற மாதிரி இருக்கலாம், மதமதப்பு இருக்கலாம், உணர்ச்சி இன்மை இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். நம்ம இங்க கழுத்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வளைவாட்டம் இருக்கும். ஏன்னா கழுத்து நிமிர்ந்து இந்த மாதிரி இருக்கணும்னு. அதுக்கடுத்து மார்பு பகுதி பக்கம் வர்றப்ப இப்படி இருக்கும். ஏன்னா அந்த உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் அது தாங்கி இருக்கிறோம், சுவாசிக்கிறோம், நுரையீரல் சுருங்கி விழியுது, அதுக்கேத்தாப்புல பிளெக்சிபிலிட்டியா இருக்கும். அதுக்கடுத்து இப்படி இருக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல பள்ளமா இருந்ததுனாதான் அதுக்குள்ள வயிறு, கிட்னி, குடலு எல்லாமே இருக்கும். அடுத்து இப்படி வந்து இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துதான் அது மலம், அதாவது கால்களுக்கும் போகணும், மலக்குடல் இதெல்லாம் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வில்லு மாதிரி ஒரு வளைவுல வந்து இருக்கு. இதுல நம்ம ஹெவியா வெயிட் தூக்குறது, கால்சியம் போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது, இன்னைக்கு நிறைய சிஸ்டம்ல உட்காந்துருக்கணும் ஒரு பக்கமே. இப்போ ஒரே ஒரு இது வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கமே யூஸ் பண்ணிக்கிட்டா இருந்தா என்ன ஆகும்? நம்ம நார்மலா எந்த ஒரு பொருளும் தேய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அப்போ ஒரு பக்கமே தேயும். இங்க தேஞ்சா அடுத்து வர்றது என்ன அப்படின்னா நரம்புகள் பாதிக்கப்படும். ஏன்னா நரம்புகள்லாம் ஒரு சிப்பு மாதிரி இந்த சின்ன சின்ன போன்ஸ் தான் தடுத்து வச்சிருக்கு. அது இல்லாதப்ப நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு நரம்புகள் சம்பந்தப்பட்டவை. முதுகு தண்டுவடத்தை தொடர்ந்து பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு. அதனாலதான் நமக்கு எல்லா தொந்தரவும். அப்ப இதுக்கு தீர்வு நம்ம ஒரு ஊசியை போட்டா திருப்பி இது நிமிந்துக்குமா? கிடையாது. ஒரு மசாஜ் பண்ணோம், வர்ம சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா திருப்பி இதெல்லாம் நார்மல் ஆயிருமா பொசிஷன்? ஏன்னா யூஸ்வலா வந்து பிசியோதெரப்பில கூட வந்து ட்ராக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ட்ராக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தனித்து இப்படி இருக்கிறத வந்து அவங்க ஒரு வெயிட் மாதிரி போட்டு திருப்பி பொசிஷனுக்கு வந்து வைப்பாங்க. இது அப்பதான் சொல்லுவாங்க நான் பிசியோதெரப்பி பண்ற வரைக்கும் நல்லா இருந்தது. ஆனா திரும்ப வந்து எனக்கு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன? திருப்பி நம்ம செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்வதனால தான் அந்த பிரச்சனை வந்து வருது. அப்ப என்ன பண்ணணும்? இதற்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறப்ப, முதல் விஷயம் உணவு. செரிமானத்துக்கு எளிதான உணவுகள் எடுக்கணும். செரிமானத்துக்கு எளிதான உணவுகள் எடுக்கலைன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும். குடல் எல்லா இடத்துலயும் கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு அசௌகரியம் வர்றப்ப, அது பின்னாடி இருக்க முதுகு தண்டுவடத்த தட்டும். அப்ப அலைன்மென்ட் மாறும், வலி வேதனைகள் ஜாஸ்தியாகும். அதனால செரிமானத்திற்கு ஏற்ற உணவுகள், வாத உணவுகள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இங்க எங்க அமுக்குனா ஒரு மாரி ஏப்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால வாத உணவுகள கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கால்சியத்துக்காக நம்ம மோர் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மோர், கீரை இந்த மாரி ஆரோக்கியமான கால்சியத்த எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம். அடுத்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ, 3 நாளைக்கு ஒரு தடவ, 4 நாளைக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கீழ இருக்க முதுகெலும்புல முன்னாடி தான் மலக்குடல் இருக்கு. நீங்க அதிகமா மலம் இந்த மலக்குடல் எண்டுல போய் சேர்ந்துருச்சுன்னா, இது அப்படியே கொஞ்சம் பின்னாடி டில்ட் ஆயிரும். இன்னும் டில்ட் ஆனா, இது ஃபுல்லா அலைன்மென்ட் மாறும். அப்ப இடுப்பு வலி வரும். அதனால தான் மலச்சிக்கல் வந்துச்சுன்னா, இங்க வயிறு வலிக்கிறத விட, நம்ம நெறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புட்டம் வலிக்குது, கால் வலிக்குது, மோஷன் வரலைன்னா கால் வலிக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். ஸோ அதனால மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து நரம்புகள் தொய்வடைந்த நரம்புகள முறுக்கேற்ற மாரி தற்காலிகமா மருந்துகள் எடுத்துக்கணுமே தவிர, வலி நிவாரணிகள், இல்ல அந்த எலும்புல போய் ஊசி போடுறது ஒரு பொழுதும் உங்களுக்கு பலன் தராது. தற்காலிகமாக அங்க ஏற்பட்ட அங்க ஆனுலர் டிஸ்க் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கலாம். அத வந்து தற்காலிகமா இது பண்ணுமே தவிர, நிரந்தர தீர்வு தரவே தராது. அதே மாரி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். நெறைய பேருக்கு வந்து என்ன அப்டின்னா, போஸ்ட் சர்ஜரி இதுக்கப்புறம் செமையா டீஹைட்ரேஷன் எப்பப்பலாம் தண்ணி சரியா குடிக்கலையோ, அப்ப அந்த டிஸ்க் வந்து அந்த குறைஞ்சு போயிரும். அது ஒரு நீர்த்துவமான ஒரு விஷயம் தான். குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போறப்ப அமுங்குறப்ப வலி வேதனைகள் வரும். அதனால நல்ல தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு சில எக்ஸர்சைஸ் இருக்கு. அத நம்ம பீரியாடிக்கா பண்ணாலே போதும். இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. லைஃப் லாங்கா மெடிசின் சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. நன்றி.